ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாமே ஓட்பா டிவிக்கே சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாடு அரசியல் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே படபடப்பாக இருக்குது. சரி மக்களே, ஸோ என்னோட நியூஸ் சேனல் ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நேராக உங்களோட மொபைலை வந்து சேரும். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு அரசியல் மிக ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீயா நானா நானா நீயான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே, இப்போ வந்து டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே 3 பேரும் மும்முனை போட்டி தான். ஸோ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பரவாயில்ல போயிட்டு இருந்து இப்போ என்னன்னு கேட்டால் வெறும் ரொம்ப படபடப்பாக போயிட்டு இருக்கு. ரிசல்ட்டு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ 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 என்ன பார்க்க போகிறோம்னா டிஎம்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎம்கே இந்த வாட்டி ஆளுங்கட்சியாக இருந்தது. இப்போ வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பெரிய கேள்விக்குறி. வின் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், வின் பண்ணலாம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கு என்னென்னமா சூழ்ச்சிலாம் பண்ணணுமோ அப்படி அவ்வளோ சூழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா மக்கள் வந்து வெறுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸோ நீ நல்லவன் ஆட்சி போட்டானா எந்த சூழ்ச்சியுமே பண்ண தேவையில்ல. விஜய் ஸ்டார்டிங்லேருந்து முடக்க பார்த்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு வாருன்னு வாரினாங்க. அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மக்களையும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா மக்களை மதித்து இருந்தால் அந்த கரூர் விஷயத்தில் 43 உயிர் 41 உயிர் போணுச்சு. ஸோ அந்த உயிர் போகி இருக்காது. ஸோ அந்த உயிர் போகிறதுக்கான காரணமே வந்து கரூர் தான். கரூரில் பாலாஜி செந்தில் பாலாஜி யார் ஏடிஎம்கேலேருந்து கூட்டணியில் பிரிஞ்சு வந்து டிஎம்கேல சேர்ந்தேன். அவனும் நல்லவன் கிடையாது. இருக்கிறதுலே நம்பர் 1 ஃப்ராடு நாய். அந்த நாயை கூட தான் கூட்டணி வச்சுன்னு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ காவிரி ஹாஸ்பிட்டல் தூய்மை போட்டாங்க. அப்பயே செத்துருந்து அந்த 41 உயிர் போயிருக்காது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொன்னேன். ஸோ இந்த டிஎம்கே வந்து மக்கள் சப்போர்ட் இருந்தது. சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து கலைஞரை வச்சு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டாலின் வச்சு சப்போர்ட் பண்ணல. ஸோ அவருக்காக மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேவை ரெட்டை இலையை வந்து யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் இன்னமும் யாருக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னா எம்ஜிஆருக்காக மட்டும்தான். அவர் ஆரம்பித்து அவர் ஒரு நல்ல மனசுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. அவர் எப்படி இருந்தார், எப்படி கட்சி ஆரம்பித்தார், எவ்வளோ நல்லது பண்ணாரு எனக்கு தெரியாது. ஸோ ஹிஸ்ட்ரி பிரகாரம் என்னென்னா அவர் ரெட்டை இலட்சம்னா எம்ஜிஆர் தான். எம்ஜி ராமச்சந்திரன் சுருக்கி எம்ஜிஆர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களோட வழியில் வந்தவங்க ஜெயலலிதா. அவங்களும் வந்துட்டு அப்படியே ரெட்டலை கட்சினை காட்டி அவங்களும் ஆட்சி செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எடப்பாடி ட்ரை பண்ணாரு. அது செட் ஆகலை. செட்டும் ஆகாது. அது அப்படிதான். அவரோட வேல்யூவான ஃபேஸ் இல்லை. அவர் முகம் வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச் ஆகும். பட் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜெயலலிதா அளவுக்கும் எம்ஜிஆர் லெவலுக்கும் ஜெயலலிதா அளவுக்கும் தான் கண்டி எம்ஜிஆர் லெவலுக்குலாம் வர முடியாது. ஜெயலலிதா அளவுக்கு கூட வர முடியாது. லெவல் வேற அளவு வேற. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து எடப்பாடி கிடையாது. ஸோ வந்து அவரை விட்டுருங்க சப்ஜெக்ட். அந்த மாதிரி தான் கலைஞர். கலைஞர் லெவலுக்கு ஸ்டாலின் அளவும் கிடையாது. ஏன்னா கலைஞரோட அறிவு, திறமை, பேச்சு திறமை, தந்திரம் எல்லாமே வந்துட்டு கலைஞர்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்குலாம் ஸ்டாலின்லாம் கிடையாது. அவங்க அப்பாவோட பேரை வச்சு அவர் ஆரம்பித்த டிஎம்கே கட்சி. ஸோ அந்த லெவலுக்கு ஒன்று அவர் வரலாமா கண்டி தனிப்பட்ட திறமைலாம் ஒன்றும் ஸ்டாலின் கிட்ட ஒன்றும் கிடையாது. என்ன தெரியுமா, கொலை, லஞ்சம், ஊழல் இதுக்கு மட்டும்தான். எங்கேயாச்சும் பிரச்சனை நடந்தால் ஒன்றும் பேச மாட்டார், ஒரு அறிக்கை விட மாட்டார், போய் பார்க்க மாட்டார். இப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி மக்கள் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க? ஸோ லாஸ்ட் டைம் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா தூத்துக்குடியில் வந்துட்டு கொலைகாரனா மாறிட்டான் யார், நம்ம எடப்பாடி. தூத்துக்குடியில் மக்களுக்கு பிடிக்கல. சுவாசிய காற்று இல்லை, தண்ணி இல்லை, பூமி கெட்டு போச்சு, காற்றும் கெட்டு போச்சு, இயற்கையும் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலயம் மூடுறது தான் வழி. ஸோ மக்கள் வாழ்கிறதுக்கு தான் பூமி. கெமிக்கல் வாழ்கிறதுக்கும் விஷம் வாழ்கிறதுக்கும் பூமி கிடையாது. பூமியில் மக்கள் தான் முன்னிலை. அதுக்கப்புறம் தான் மற்ற உயிரினங்கள் எல்லாமே. ஸோ அந்த மக்களாகிய உயிருக்கே நீ மதிப்பு தராத எடப்பாடி அரசு. ஸோ எடப்பாடி அரசு இல்லை, டம்மி பீஸ் அரசு. ஸோ அந்த நாய் வந்துட்டு ஷூட் பண்ண ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. என்ன மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது தான் நல்ல அரசு. ஸோ அந்த ஆள் தவறிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து போன எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆள் சிஎம் இருந்து வந்து ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்துட்டு போனது. அவங்க சிஎம் ஆனாங்க. ஜெயிலேருந்து வெளில வந்து சிஎம் ஆனாங்க. மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டதே அதிகம். ஊழல் 1000 கோடி சொத்து ஊழல் பல தெரிஞ்சது 1000 கோடி, தெரியாமல் எதுன்னு 1000 கோடியோ. ஸோ அவங்க ஊழல் பண்ணிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ மக்கள் வந்து ஏதோ விரும்பினாங்க. வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அந்த வழியில தான் இவர் வந்து 4 வருஷம் ஆண்டார் எடப்பாடி. ஸோ அதனால் அந்த நாயை தூக்கி போட்டு ஸ்டாலின் நாயை கொண்டு வந்தாங்க. ஸோ இது கொண்டு வந்தது வேஸ்ட்டு. ஒன்றுமே பெருசாக தமிழ்நாட்டுக்கு பண்ணல தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாவும்
அப்புறம் வந்துட்டு யூனிட் ஃப்ரீ, லேடிஸுக்கு பஸ் ஃப்ரீ, 10 பாலம் கட்டுறது, 10 லைப்ரரி, அப்புறம் 10 ஸ்கூல் கூட இல்லை, வேற ஏதோ சும்மா கட்டடங்கள், தண்ணி டேங்க். இது வந்து ஆஸ் யூஷுவல் பண்றது தானே. எல்லா அரசியல்வாதியும் தான் பண்ணுவாங்க. நீ தான் பண்ணலாம், நானும் தான் பண்ணேன், யாரும் தான் பண்ணலாம். பணம் இருந்தால் டேங்க்கு இது எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதையும் தாண்டி மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான என்ன பண்ணணும், அவங்களோட பிரச்சனையை பார்க்கணும், அவங்க பிரச்சனைகளை ஓடி போய் கேட்கணும். ரோடு வசதி எல்லா வில்லேஜில் இருந்து சிட்டி வரையும் எல்லாருக்கும் விரிவாக்கம் பண்ணணும். எதுவுமே நீ பண்ணுறதில்ல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பைபாஸ் எப்படி போடுறாங்க, செலவு பண்ணி பைபாஸை போடுறாங்க, அதில் டோல்கேட் வச்சு வசூல் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. சென்ட்ரல் பண்ணுற வேலையை கூட இந்த ஸ்டேட் பண்ணல. கேட்டால் பணம் தரல, பணம் தரல, பணம் தரல. எதுக்கு ஏற்றாலுமே வந்து நீ வந்து சென்ட்ரலில் போட சொல்லிட்டு இருந்தனா அப்புறம் ஸ்டேட் அரசு நீ எதுக்கு இருக்கும்? ஸ்டேட் அரசு இருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்கான கட்சி நம்ம டிவிகே விஜய் வந்துட்டார். ஸோ அவர் வந்ததுலேருந்து ஓட்டு போகிறதுக்கு அவ்வளோ மக்கள் கூட்டம் அலம்போது, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர் வரான். ஃபாரின்லேருந்து அவ்வளோ பேர் வரான். எல்லாம் எதுக்காக? விஜய்க்காக மட்டும்தான். எடப்பாடி ஓட்டு போகிறதுக்கோ, ஸ்டாலின் ஓட்டு போகிறதோ அவங்க யாரும் வரல. ஸோ மற்ற இதர கட்சிகளுக்கு ஓட்டு போகிறதுக்கு எவனுமே இங்கே வரல. மற்ற இதர கட்சி எல்லாமே ஊழல்வாதிங்க தான். எல்லாமே சப்போர்ட் போட்டி போட்டியாக பணத்தை வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ மக்கள் நல்லது பண்ணுறதுக்கு எவனுமே வரல. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். மேபி ஆப்போசிட் டீமாக வரலாம். சப்போஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா டிவிகே சிஎம், அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் டீம். ஸோ அதனால் வந்துட்டு மேபி டிவிகே ஜெயிக்கல அப்படின்னா இதற்கு கூட ஏன் ஒரு டவுட்னா, டிஎம்கே வந்து ஜெயிக்கும் ஆனால் ஜெயிக்காது. ஏன் ஒரு டவுட்னா, இவங்க ஜெயிக்கிறேன்னா நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கரூரில் அந்த கொலை கேஸ் நடத்தினாங்க. ப்ளஸ் அப்புறம் வந்து ஓட்டு போடாத அளவுக்கு மக்கள் எல்லாமே தடுத்தாங்க. அவங்க வேட்பாளர்கள்லாம் தடுக்க முயன்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து விஜய்க்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ 4வது எலெக்ஷன் நெருங்கினதுமே பஸ்ஸை விடலை. ஆக்சுவலாக வந்து கம்மியான பஸ் தான் போயிருக்கு. ஓட்டு போடுறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ. பஸ் யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ இது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் போகிறதுக்கும் வரதுக்கும் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது. பட் ஏன்னா பஸ்ஸு கூட ரெடி பண்ணாமல் கிளாம்பாக்கத்தில் அவ்வளோ க்ரௌடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே ஓட்டு போடுறது தான். அங்கே 1000 பேர் நிற்கிறான்னா அதில் 700 800 பேர் வந்து டிவிகே ஓட்டு போடுறது தான் அங்கே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து டிஎம்கே வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க. பஸ் விடாத, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இது பொங்கல், தீபாவளி மற்ற எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்போ ஏதோ ஃபங்க்ஷன்னா பாரு பஸ் நிறைய போய் நிற்கும். தனியார் பஸ் போயிட்டே தான் இருந்தான். இவன் கவர்மெண்ட் பஸ் விடாதனால தனியார் பஸ் செம்ம கொள்ளடிச்சாங்க. ஐ மீன் நான் எப்பவுமே அவங்க தெரிஞ்ச விஷயம் 1000 டிக்கெட் 2000 2500. ஸோ அவங்களுக்கு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு கட்டிங் வருது. அதாவது சொகுசு பஸ்கள் வந்து தனியார் பஸ் போகிறாங்க, அவங்க அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் கட்டிங் வந்துடும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. எதில் கட்டிங் வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க கவர்மெண்ட் அதிகாரிங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கண் துடைப்புக்காக சும்மா சொல்லுவாங்க, டிக்கெட் யாரும் அதிகமாக வாங்கலை, எங்கே போகுது கேஸ் வந்து போலீஸ்க்கு வரப்போகுது, போலீஸ் யார் கையில் இருக்குது, சிஎம் கையில் இருக்குது. ஸோ அவங்க பேசுறதாச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு ஒரு அறிக்கை விட்டு போக வேண்டியதுதான். மக்கள் பொங்குற வரைக்கும் தான் பொங்குவாங்க, அதுக்கப்புறம் அமைதியோட வேறு என்ன பண்ண முடியாது. ஸோ பொங்கி கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறத போலீஸ்காரனும் அரசியல்வாதி சேர்ந்து வந்துட்டு பங்கெடுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நான் கட்டி மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் எடுப்பாங்க, அது அரசியல் கிட்ட போகும், அரசியல் கிட்ட போகும், அந்த போக்குவரத்துறை அமைச்சர் வருவார், பேசுவார், பேட்டி கொடுப்பார், அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். ஆல்ரெடி பொழுதே போயிடும், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மக்கள் போனவங்க போவாங்க, மற்றும் என்ன அதே தான் வந்து எப்பவும் நடக்கிறதா. அதாவது பொங்கல் ஃபங்க்ஷன் இது மாதிரி ஏதாவது விஷயத்துக்காக போயிடும் பஸ்ஸு. பட் இதுலேயுமே வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய பேர் ஓட்டு போட போகலை. ஸோ பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சென்னைக்கு திரும்பி வந்தாங்க. அதையும் மீறி டூ வீலர், காரு, எக்ஸட்ரா லாரி ஏதாவது ஒன்று போனவங்களும் போக்குவரத்துக்கு போகிறதுக்கு 1 ஹவரில் போவோம், 2 ஹவரில் போவோம், 3 ஹவர்ஸில் போக வேண்டிய ட்ராவல்லாம் வந்து 8 ஹவர் 10 ஹவர் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் ஓட்டு போட முடிகிற சமயத்தில் போனவங்க போனாங்க. ஸோ மற்றவங்க யாரும் போகல. எதெல்லாம் பார்த்தாலும் இப்போ கூட சரி, எல்லாமே ஓட்டு லிஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஐ மீன் ஓட்டு பெட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அங்கே ஊழல் பண்ணலாமான்னு கண்டிப்பாக டிஎம்கே வந்து பேரம் வச்சுட்டு இருப்பாங்க. பேரம் பேசி ப்ராசஸ் பண்ணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் ஏதோ சம்திங் பிரச்சனையா, ஏதோ டவுட்டில் பிடிச்சி டிவிகே எம்ப்ளாய், டிவிகே சப்போர்ட் எல்லாமே போய் கேட்டிருக்காங்க. உள்ளே போய் நாங்கள் பார்க்குறோம், ஏதாவது சீல் வச்சுருக்கா பெட்டியில், இல்லை ஓப்பனில் இருக்கா, அதை நாங்கள் பார்க்குறோம், ஆனால் போலீஸ் விட மாட்டேங்க. ஐடி கார்டு இருக்குது, ஆனால் பெர்மிஷன் எங்கே, பெர்மிஷன் தான் உள்ளே போக முடியும். ஸோ அப்படி இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு எப்படி ஜெயிக்கணுன்றத, திருட்டுத்தனமாக எப்படி ஜெயிக்கணுன்றதை மட்டும் பிளான் பண்ணாங்களா கண்டி, மற்றபடி நேர்மையான முறைன்றது டிஎம்கே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் மக்கள் வந்துட்டு
இவங்க இந்த லஞ்சம் ஊழல் திருட்டு திமுகன்றது தீய சக்தி திமுகன்றது எல்லாம் உணர்ந்து தான் எனக்கு தெரிஞ்சு மாற்றி டிவிக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி மாற்றி போட்டனால மாற்று அரசியல் கண்டிப்பாக வரும். ஸோ டிஎம்கே வின் பண்ணுறது டவுட்டு தான். மேபி வந்தால் எதிர்கட்சியாக வரலாம், பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மண்ணை கவுலாம். தட்ஸ் ஆல். மக்களோட விருப்பம் அந்த ரிசல்ட் எப்படின்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். மேபி மக்கள் வந்துட்டு டிஎம்கே வின் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக வந்துட்டு நேர்மையாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சென்னையில் நிறைய எதுவும் பணம் கொடுக்கலன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டது. ஸோ பணம் கொடுத்தாலும் இல்லைன்றது வாங்கவங்களுக்கு தான் தெரியும், கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். பட் நான் இருக்கிற ஏரியாவில் பெருசாக பணம் யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். டிஎம்கே வின் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான், நல்ல விஷயமா தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து மாற்று கட்சியாக டிவிகே தலைவர் விஜய் வந்திருக்காரு. அவர் ஜெயிச்சாருன்னா நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் திரும்ப மகேசன் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்க 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஊழல் பண்ணாமல் திருட்டுத்தனம் பண்ணாமல் நேர்மையாக அந்த வாக்குப்பெட்டிலாம் எண்ணி இருந்தாங்கன்னா, கள்ள ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கு தெரிஞ்சுப்போம். பார்ப்போம்.